ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3. அதில் மங்களார்த்தி என்றெல்லாம் கடைசி அத்தியாயத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். இந்த அத்தியாயத்தோ இந்த பகுதியோட இந்த பாகம் 3 பூர்த்தியாகிறது. ராமருக்கோ இப்படிப்பட்ட நிலையில் சந்தித்த போதிலும் ராமருக்கோ தனக்கே பலமாக இருப்பது இந்த அனுமார் தான் என்று தெரிந்துவிட்டது. அவரே ஈஸ்வரனாய் இருந்து பூர்வத்தில் பண்ணின சங்கல்பம் தானே இப்படி இந்த ராமாயண நாடகம் நடக்க வேண்டும் என்பது. அதனால் இவர்களை யார் என்ன என்று ஆஞ்சநேயர் விசாரித்த தினசிலேயே இவர் பெருமையை எடை போட்டு நவவியாகரண பண்டிதன் சொல்லின் செல்வன் என்றெல்லாம் லக்ஷ்மணிடம் ஏகமாக புகழ்கிறார். ஏதோ வாக்குவன்மை படைத்தவன் தான் என்று நினைத்து விடாதே, இவன் சர்வ வல்லமையும் படைத்தவன். இந்த லோகம் ஒரு தேர் என்றால் அதற்கு அச்சாக இருக்கிற ஆணி இவன்தான். இப்பொழுது தெரியாவிட்டாலும் உனக்கே இதன் உண்மை ஒரு நாள் தெரியும் பார் என்கிறார். ஆணி இவ்வுலகுக்கெல்லாம் பின்னர் காணுதி மெய்யம்மை என்கிறார். பின்னர் காணுதி மெய்மை என்கிறார். அது ரிஷி சாபத்தால் அனுமார் தம் பலத்தை மறந்திருந்த சமயம். அதனால்தான் இவரை துணையாக கொண்டிருந்தும் சுக்ரீவன் ராஜ்யம் தாரம் எல்லாம் இழந்திருந்தது. சீக்கிரமே ஜாம்பவான் இவர் பலத்தை இவருக்கு நினைவுபடுத்தி ரிஷி சாபம் போகும்படி செய்யப்போகிறார். அப்புறம் அனுமார் சாகர தரணம் லங்கா தகனம் முதலான பெரிய காரியங்களை செய்யப்போகிறார் என்பது ராமருக்கு தெரியுமாதலால் பின்னர் காணிதி மெய்மை இவனுடைய மகா பிரபாவத்தால் லோகமாகிய தேரையே நடத்தி கொண்டு போகக்கூடியவன் என்ற உண்மையை நீயே பின்னால் பார்ப்பாய் என்று லக்ஷ்மணனுக்கு சொல்கிறார். ராமாயணமே ஒரு லோகம், சப்த காண்டமுடைய சப்தலோகமும் இந்த ராமாயண தேர் ஓடாமல் நின்று போகிற சந்தர்ப்பம் சீதை காணாமல் போய் அவள் எங்கே இருக்கிறாள் என்றே ராமருக்கு தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பம். அப்பொழுது ஆஞ்சநேயரை பார்த்தவுடன் அவரை ராமர் தேருக்கு அச்சாணியாக முடுக்கி கொண்டு விட்டார். உடனே சரசரவென்று தேர் ஓட ஆரம்பிக்கிறது. பகுகாலம் ஓய்ந்து கிடந்த சுக்ரீவன் வாலியிடம் சண்டைக்கு கிளம்புவது, ராமர் வாலிவதம் செய்வது, வானரர்கள் சீதையை தேடுவது, கண்டுபிடிப்பது, சேதுபந்தனம், ராவண யுத்தம், பட்டாபிஷேகம் என்று கிடுகிடுவென்று ஓட ஆரம்பித்து விடுகிறது. இத்தனையிலும் பெரிய பங்கு அனுமாருக்கு தான். அதுவரை, அதாவது ராமாயணத்தில் பேர்பாதை ஆகிறவரை இவர் யாரென்றே தெரியாது. கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் வருகிறார். உடனே இவர்தான் கதாநாயகருக்கு மேலே என்பது போல முக்கியமாகி விடுகிறார். அடுத்ததான சுந்தரகாண்டம் முழுக்க இவர் பிரதாபமும் இவருடைய லீலையுமே. ராமாயணத்தில் சர்வகாரிய சித்தி என்று சகலராலும் பாராயணம் செய்யப்படுவது எது என்றால் ராமருடைய பிறவைகள் தெரிகிற பாக்கி 6 காண்டம் இல்லை. ஆஞ்சநேய பிரபாவமே விஷயமாக உள்ள சுந்தரகாண்டம்தான். அப்படி இவரை பார்த்தவுடனே ராமாயணத்தேரை இனிமேலே நீயே கொண்டு போ என்று ராமர் கொடுத்து விட்டார். தம்முடைய நாமாவை அவர் மூலம் வெளியிட்டு சீதை உயிரை விடாமல் காப்பாற்றினார். தம்முடைய நாமாவினாலேயே அவர் பரம சுலபமாக சமுத்திரத்தை தாண்டச் செய்தார். தாமே லங்கைக்கு போகிற போதோ கஷ்டப்பட்டு அணை கட்டிக்கொண்டு அதன் மேல் நடந்துதான் போனார். தாம் செய்வதெல்லாம் ராமர் போட்ட பிச்சையை சீதாதேவன் அனுகிரக லேசமே என்றுதான் ஆஞ்சநேயர் நினைத்தார். சாகர தரணமும் லங்கா தகனமும் தன் காரியமென்று லோகம் கொண்டாடுகிறதே, நிஜத்தில் அவருடைய நாமம் தாரக நாமம் அல்லவா தரணம் பண்ணுவித்தது. அவளுடைய சோகமே அல்லவா தகனம் பண்ணிற்று என்றே நினைத்தார். தங்கள் காரியத்துக்கு நம்மையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்களே என்று சீதாராமர்களிடம் ஒரே நன்றி தீர்க்க முடியாத நன்றிக்கடன் பற்றிருப்பதாகவே நினைத்தார். நமக்கானால் நன்றி வாங்கிக் கொள்வதில் போட்டி. நாம் பல பேருக்கு உபகரித்தோம், யாரும் சரியாக நமக்கு திருப்பவில்லை என்ற அபிப்பிராயம். சீதாராமர்களுக்கும் ஆஞ்சநேயருக்குமோ பரஸ்பரம் மற்றவரால் தான் தங்களுக்கு பலம், அவருக்கு தங்கள் பிரத்யுபகாரமே பண்ணிவிட முடியாது என்ற அபிப்பிராயம். இது ராமாயணத்தில் நமக்கு ஒரு பெரிய பாடம். மகாபலம் பொருந்தின ஆஞ்சநேயர் அந்த பலத்துக்கெல்லாம் மூலம் ராமச்சந்திரமூர்த்தியே என்று தமக்கு எத்தனை பலமோ அதைவிட அதிகம் பணிவுடன் வினயத்துடன் இருந்தார். பலமும் பணிவும் சாதாரணமாக நேர் எதிரே இருப்பவை. இவரிடமோ இரண்டும் மேக்சிமமாக இருந்தன. நமக்கு பலமும் இல்லை, பணிவும் இல்லை. அவரைப் போல நல்ல காரியங்களை சாதிப்பதற்கான பலத்தை நமக்கு தந்து, ஆனால் அந்த பலத்தினால் அகங்காரப்படாமல் அது ராமனின் பிரசாதமே என்று உணர்ந்து அதை ராமார்ப்பணமே செய்யும் புத்தியை நமக்கெல்லாம் அவர் அனுகிரகிக்க வேண்டும். மங்களம். இதோட பாகம் 3 முடியறது.
அடுத்ததாக பாகம் 4 விரைவாக ஆரம்பிக்கணும். பிரிவாக அனுகிரகம் வேணும். இதை இத்தனை நாள் இந்த பாகம் 3 வரைக்கும் பொறுமையாக கேட்டு பெரிவாரோட அனுகிரகத்துக்கு பாத்திரமான எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.